கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 146:9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கர்களுடைய வழியையோ கவிழ்த்து போடுகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசினா யாரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்முடைய கிராமத்தில் மற்ற இடங்களில் கோபம் வந்துருச்சுன்னு வைங்களேன், யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லி திட்டுவோம், அட பரதேசி அப்படின்னு சொல்லி. பரதேசி என்பது கெட்ட வார்த்தை அல்ல. பரதேசி என்பது ஒரு மனிதனை திட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கோபமான வார்த்தையும் அல்ல. பரதேசினா யார் தெரியுமா? குடும்பத்தை துறந்து, இல்லற வாழ்க்கையை துறந்து, இறைப்பணி செய்வதற்காக ஊரூராய் சுற்றித் திரிகிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் தான் பரதேசி. குடும்ப வாழ்க்கையை இழந்து விரும்பாமல், இல்லற வாழ்க்கையை விரும்பாமல், இறைப்பணி செய்வதற்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து ஊரூராக சுற்றி திரிகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பரதேசி. இவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? இவங்களுக்கு யார் துணிமணி கொடுப்பா? இவங்களுக்கு யார் தண்ணி கொடுப்பா? இவர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கு யார் இடம் கொடுப்பா? இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஏற்ற காலத்தில், ஏற்ற சூழ்நிலையில், ஏற்ற இடத்துல கடவுள் கொடுப்பார், அவங்கள காப்பாற்றுவார். அப்போ இறைப்பணி செய்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். ஏன்னா இவங்க யாரை நம்பி போக மாட்டாங்க, கடவுளை நம்பியே போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை நம்பி செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். பரதேசிகளை காப்பாற்றுகிற கர்த்தர் நம்மையும் காப்பாற்றுவார். அப்போ திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறவர், ஆதரவு கொடுக்குறார், நமக்கும் ஆதரவு கொடுப்பார். நாம் திக்கற்று திரிகிறப்போ, நம்முடைய பிள்ளைகள் விதவிகளாய் அலைகிற போது, எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கிறப்போ கர்த்தர் அந்த ஆதரவை தரும். அவர்களுக்கே ஆதரவு கொடுக்கிற போது நமக்கு தரமாட்டாரா? இப்போ நாமும் ஆண்டவர் இடத்துல சொல்லணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, கடைசியாக சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய வழியை கர்த்தர் கவிழ்த்து போடும். அப்போ நாம் துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறவங்களாக இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கவிழ்த்து போடுவார். நாம் எல்லாவற்றையும் இழந்து போயிடுவோம். அப்போ துன்மார்க்கமான காரியம் நமக்குள்ளே இருக்குதான்னு முதல்ல ஆராய்ஞ்சு பார்க்கணும். துன்மார்க்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ஞ்சு அறியணும். அப்படி இருந்ததுன்னா அதை விட்டு விலகணும். அப்படி இருந்ததுன்னா அந்த துன்மார்க்கமான காரியத்தை விட்டு விலகிடணும், நம்மை விட்டு விலக்கி கொள்ளணும். அப்போ நம்மளை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? கவிழ்த்து போட மாட்டார், நிலை நிற்க செய்வார். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் உண்மை இருக்கணும். துன்மார்க்கம் இருந்தால் நஷ்டம்தான். ஊழியத்தில் உண்மை இருக்கணும், அதில் துன்மார்க்கத்தனம் இருந்தால் கர்த்தர் ஊழியத்தை அடிச்சிருவார். எதுவாக இருந்தாலும் சரி அன்பானவர்களே, உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உறுதுணையாய் இருப்பார். துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களை கர்த்தர் கவிழ்த்து போடுவார். அதனால தான் இந்த வார்த்தைகளை முதல்ல சொல்லி இந்த வசனத்தை, இந்த வரியை கடைசியாக சொல்கிறார். என்னென்னு? பரதேசிகளை காப்பாற்றுவார், ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரிப்பார், அவங்களையே ஆதரிக்கிறவர். இங்கே ஒருத்தனை கவிழ்த்து போடுறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அவன் துன்மார்க்கமாக இருப்பான். அன்பானவர்களே, பாதியிலே நம்ம கவிழ்ந்து போகாதபடிக்கு காப்பாற்றப்படவும் ஆதரிக்கப்படவும் நம்மை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆதரித்து காப்பாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. துன்மார்க்கமாய் நாங்கள் நடவாமல் அதிலிருந்து விட்டு விலகி பரிசுத்தத்திற்கென்று எங்களை அர்ப்பணித்து உம்முடைய பிள்ளையாக
உம்முடைய ஆதரவை பெற்று இந்த பூமியில் நாங்கள் காப்பாற்றப்பட நீங்கள் கிருபை பாராட்டு. பரதேசிகளை காப்பாற்றினவர், ஏழையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரித்தவர், எங்களையும் ஆதரித்து காப்பாற்று. நாங்களும் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.